படத்தில் நடித்த அருமை என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் லுலுசபா சேஷு அவர் காலமாயிட்டார். ஸோ அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு ஒரு மௌனம் அஞ்சலி செலுத்திக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றிங்க. படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க. இந்த பர்கர், பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ், யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க அந்த 2 பேர்? அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான். என்னோடய நண்பன். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான். எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு. அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்து வேணாலும் ஃபோன் வரும். பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார். ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை அப்படின்ட்டாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இது மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன். சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம். அது ஏன் சார்ன்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார். சந்தானம், எப்பவுமே அசலை விட வட்டியில் தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பஞ்சஸ். அப்போ நான் நினச்சேன், சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள், உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பண்ணும்போது அவர் சொன்னார், தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு பணம் முக்கியம் இல்லை, அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியராக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு.